நேற்றைய தினம் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு அந்த நிதிநிலை அறிக்கை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. பாராளுமன்றம் நேற்று முன்தினம் தொடங்குகின்ற சமயத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில மகாலட்சுமி அன்னையினுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தோம். அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் சலுகைகள் வழங்கப்படும், நிவாரணம் வழங்கப்படும் அல்லது கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றெல்லாம் நினைத்தோம். ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையிலே 25-26 ஆண்டு பட்ஜெட்டை பொறுத்தவரையில விவசாயிகளுக்கான எந்த சிறப்பு அம்சமும் இல்லை. விவசாய கடன் தள்ளுபடி இல்லை. விவசாய விளைபொருளுக்கு இரட்டிப்பு தொகை கொடுப்போம் என்று பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி காற்றிலே பறக்க விடப்பட்டிருக்கிறது. உரத்துக்கு மானியம் இல்லை, இடுபொருளுக்கு மானியம் இல்லை. விவசாயிகள் வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் கடனை வாங்கிவிட்டு அவர்கள் திவாலாகி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இந்த விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக மோடி அரசு புறக்கணித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, புதிய தொழிற்சாலைகள் வர வேண்டும், நாட்டிலே முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், வேலை வாய்ப்புகள் பெருக வேண்டும் என்று அவர்கள் திட்டங்கள் இருக்கும் என்று நான் பார்த்தேன். ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில குறிப்பாக வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்குகின்ற நிலையை இந்த பட்ஜெட்டில் எந்த அம்சமும் இல்லை. அது மட்டுமல்ல, விலைவாசியை குறைப்பதற்கு திட்டங்கள் இல்லை. இந்த நாட்டில் உற்பத்தி அதிகரித்தால்தான் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும். உற்பத்தி அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நிறைய தொழிற்சாலைகள் வர வேண்டும். நிறைய தொழிற்சாலைகள் வந்தால் பொருட்கள் உற்பத்தி ஆகும். பொருட்கள் உற்பத்தி ஆகி போட்டி ஏற்பட்டால் விலைகள் குறையும். ஆனால் புதிய தொழிற்சாலையை கொண்டு வருவதற்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய சலுகைகள், மானியம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, அந்நிய மூலதனம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது அந்நிய மூலதனம் புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல, இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக பல $1 trillion பணம் வெளிநாட்டு மூலதனம் இந்தியாவுக்கு வந்து முதலீடு செய்யப்பட்டது. ஆனால் இப்போது அந்த பணம் எல்லாம் இங்கிருந்து அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு எடுத்துச் செல்லுகிறார்கள். அதே போல இப்போது அமெரிக்காவுடைய புதிய குடியரசுத் தலைவராக வந்திருக்கின்ற ஜனாதிபதி மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் இந்திய பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறார். இவர் வரியை விதித்தால் இந்திய பொருட்கள் அமெரிக்க சந்தைக்கு செல்ல முடியாது. இதை விட மிக மோசமான நிலை என்ன என்று சொன்னால், சீனாவோடு நம்முடைய வர்த்தகம், சீனாவிலிருந்து இறக்குமதி அதிகமாகி இருக்கிறது, நாம் ஏற்றுமதி செய்வது மிக குறைவாக இருக்கிறது. இதனால் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுகிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் 8 வரும்பு 9% இருந்த வளர்ச்சி இப்போது 6% இருக்கிறது. இன்னும் 50 ஆண்டுகளுக்கு ஆனால் கூட பிரதமர் மோடி கூறுகிறாரு 2047 இந்த நாடு அகில உலக அளவில் 3வது இடத்துக்கு வரும் என்று சொல்லுகிறாரு. வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதை நான் சொல்லவில்லை, பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர் இதை கூறுகிறார். இந்த அம்சங்கள் குறிப்பாக வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்ப்பதற்கான அம்சங்கள், அமெரிக்க அரசினுடைய அந்த தாக்குதலை எதிர்கொள்ளுகின்ற அம்சங்கள், நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்குகிற அம்சங்கள் எதுவும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. பெண்களுக்கான திட்டங்கள் இல்லை. இந்த நாட்டில் 50% பெண்கள் இருக்கிறார்கள். பெண்களுக்கு
வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான சோதனை செய்வதற்கான திட்டங்கள் இல்லை. சிறு தொழில் நடுத்தர தொழில்களுக்கு வங்கிகளிலிருந்து உதவி செய்வதற்கான திட்டம் இல்லை. இதை எல்லாவற்றையும் விட ஆராய்ச்சிக்கான நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது உலக அளவில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகிறேன், அதாவது தகவல் நுண்ணறிவு, அது வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா அதில் ஆராய்ச்சி செய்கிறது, சைனா ஆராய்ச்சி செய்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நாம் பின்தங்கி இருக்கிறோம். நாம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகின்ற தகவல் நுண்ணறிவை நாம் நம் நாட்டிலே உருவாக்கினால்தான் மற்ற நாடுகளோடு போட்டி போட முடியும். அது மட்டுமல்ல, வர்த்தகத்திலே நாம் இந்திய நாடு பின்தங்கி இருக்கிறது. ஏற்றுமதிகள் மற்ற நாடுகளுக்கு குறைந்திருக்கிறது. அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்திருக்கிறது. இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, புதிய தொழிற்சாலைகள் வராதது, வெளிநாட்டு மூலதனம் இங்கே வராது, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் எதிர்பார்த்த அளவுக்கு மக்களுக்கு பயனளிக்கவில்லை. ஒரே ஒரு அம்சம் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற அம்சம் நடுத்தர மக்களுக்கும், அதாவது வருட கோட்டு கீழே இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, நடுத்தர மக்களுக்கு அரசியல்களுக்கு ஒரு சலுகை. 7 லட்சமாக இருந்த வரம்பு, வருமான வரம்பு இப்போது 12 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது ஒன்று மட்டும்தான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு திட்டம். ஏனென்றால் நடுத்தர மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தன் சொந்தமாக வீடு வாங்க முடியவில்லை, தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை. இதுவே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதனால அவர்களுக்கு இது ஒரு மக்களுக்கு, அந்த மக்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும். 100% இந்த பட்ஜெட்டில் ஒரே ஒரு சதவீதம், அதாவது வருமான வரி உச்ச வரம்பை ஏற்றியதை தவிர வேறு ஒன்றும் 99% இந்த பட்ஜெட் ஆனது மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இல்லை. ஆனா புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தன. நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பார்கள், மானியம் வழங்குவார்கள். பிரதமர் மோடி சொன்னாரு, எங்களுக்கு இரட்டை இந்தியன் ஆட்சி நடக்கிறது, இரட்டை இந்தியன் ஆட்சியில் என்றால் புதுச்சேரியை நாங்கள் பெஸ்ட் மாநிலமாக மாற்றுவோம் என்று சொன்னார். புதுச்சேரிக்கு வேண்டிய நிதியை கொடுப்போம் என்று சொன்னார். ஆனால் புதுச்சேரிக்கு மானியம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் 8000 கோடி இருந்த நம்முடைய மாநிலத்தினுடைய கடன் இப்போது 11500 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளிலே கடன் வாங்குகிறார்கள் தவிர அந்த கடனை திருப்பி கட்டுவதற்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. மத்திய அரசு கடனை தள்ளுபடி செய்யவில்லை, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அதே போல புதுச்சேரி மாநிலத்திற்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி, மத்திய இணை அமைச்சராக இருந்த போதும் சரி, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரயில் திட்டத்தை கொண்டு வந்தோம். புதுச்சேரிக்கு மொத்தம் இப்போது 13 ரயில்வே புதுச்சேரியிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லுகின்றன. காரைக்காலிலிருந்து 7 ரயில்வே செல்லுகின்றன. ரயில்வே ஓடாத காரைக்காலில் ரயில்வே ஓட வைத்தோம். ஆனால் இப்போது மோடி வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு 11 ஆண்டுகளாக, அவர் 10 ஆண்டு முடிச்சு 11 ஆண்டு ஆரம்பித்திருக்கிறார். ஒரு திட்டம் கூட புதுச்சேரி கொடுக்கப்படவில்லை. ஒரு ரயில்வே திட்டம் கூட கிடையாது. ஒரு கல்லூரி கொடுக்கப்படவில்லை, ஒரு பல்கலைக்கழகம் கொடுக்கப்படவில்லை, ஒரு கேந்திரிய வித்யாலயம் கொடுக்கப்படவில்லை, கட்டணத்துக்கான பணிக்கான பணம் கொடுக்கப்படவில்லை. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு 1850 கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்கு நாங்கள் நிதியை மத்தியில் இருந்து கேட்டு பெற்று அந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். இப்பொழுது அதை 650 கோடி ரூபாய் குறைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டில் எப்படி இந்த நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதே போல புதுச்சேரி மாநில மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மோடி ஆட்சியில புதுச்சேரி மாநில மக்களுக்கு எந்த நன்மையும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு, மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். புதுச்சேரிக்கு தேவையான நிதியை மத்திய அரசு முன்பு கேட்டு பெறுவதற்கு அவருக்கு தெம்பு கிடையாது, திராணி கிடையாது. ஆகவே ஒட்டுமொத்தமாக மத்திய பட்ஜெட் மக்களை ஏமாற்றுகின்ற பட்ஜெட், புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிற பட்ஜெட். தொடர்ந்து காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள்
இலங்கை கடற்படையாலும் கடலோர காவற்படையாலும் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள். நம்முடைய மீனவர்கள் நம்முடைய எல்லைக்கோட்டிலே மீன் பிடிக்க சென்றாலும் கூட நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுவது மட்டுமல்ல, அவருடைய படகுகள் எல்லாம் கையகப்படுத்தப்படுகின்றன. நம்முடைய மீனவர்கள் மீது துப்பாக்கி சூட்டை இந்த நிர்வாகம், இலங்கை நிர்வாகம் நடத்துகிறது. இது முன்பு டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில இந்த சம்பவங்கள் நடத்தும்போது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கையை மீனவர்கள் வைத்தார்கள். அப்போது இலங்கைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வர வேண்டும் என்ற அழைப்பை இலங்கை அதிபர் கொடுத்தார்கள். ஆனால் மீனவர்கள், பிரதமர் இப்படி நம்முடைய மீனவர்களை பழிவாங்குகின்ற, மீனவ சமுதாயத்தை துப்பாக்கியால் சுடுகின்ற, மீனவர் படைகளை கையகப்படுத்துகின்ற இந்த இலங்கை அரசுக்கு செல்ல வேண்டாம் என்று கோரிக்கை வைத்தார்கள். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு செல்லவில்லை. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3 முறை இலங்கைக்கு சென்றிருக்கிறார். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் கூட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கை சென்று இலங்கை அதிபரை சந்தித்தார். இப்போது புதிதாக உள்ள இலங்கை அதிபரை அவர் இங்கே டெல்லிக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமரை சந்தித்து பேசினார். ஆனால் முடிவு துப்பாக்கி சூடுதான். அதாவது கிளிகல்மேட்டை சேர்ந்த 13 மீனவர்கள் ஒரு விசைப்படகுல மீன் பிடிக்க செல்லும் பொழுது, ஆனந்தவேல் என்பவருடைய படகு செல்லும் பொழுது அந்த மீனவர்களை வழிமறித்து இலங்கை கப்பற்படையானது அவர்களை துப்பாக்கியால் சுட்டதன் காரணமாக 2 பேர்களுக்கு குண்டடிப்பட்டிருக்கிறது. ஒருவர் அந்த அடிபட்டிருக்கிறது. சந்தமிழ் என்ற ஒருவருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது. பாபு என்பவரும் அடிபட்டிருக்கிறார். மற்ற மீனவர்களையும் அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். இலங்கை கப்பற்படையினர் தாக்கி இருக்கிறார்கள். இது மிகவும் கொடுமையான செயல். இதற்கு தீர்வு காண வேண்டிய வேலை நம்முடைய மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் செய்ய வேண்டும். ஆனால் இதுவரை செய்யவில்லை. அது மட்டுமல்ல, படகும் அவர்களை கையகப்படுத்தி சென்று விட்டார்கள். நம்முடைய மீனவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அந்த குண்டடிப்பட்ட மீனவர்களுக்கு முறையான சிகிச்சை இலங்கையிலே கொடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக நான் கடிதம் எழுதினேன். நம்முடைய பாராளுமன்ற மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களோ நானும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு உடனடியாக அந்த தகவல் தெரிந்தவுடனேயே எங்களுடைய மாவட்ட தலைவர்களிடம் தகவல் சொன்னார்கள், மீனவர்கள் சொன்னார்கள். கடிதம் எழுதினேன். இலங்கையுடன் நம்முடைய தூதரிடம் பேசினேன். அதற்கு பிறகுதான் இந்திய அரசாங்கம் அந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்தது. இந்த 13 மீனவர்கள் தாக்கப்பட்டது கண்டனம் தெரிவித்தது. ஜெய்சங்கர் அவர்களிடமிருந்து இதுவரை எனக்கு பதில் வரவில்லை. நான் இன்னும் ஒரு தினங்களுக்கு டெல்லி செல்லுகிறேன். மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து நிரந்தர தீர்வு காண வேண்டும். இந்த மீனவர் பிரச்சனைக்கு, மீனவர்கள் குண்டடிப்படுவதற்கு, மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு, அவருடைய படைகள் கையகப்படுத்துவதற்கு, புதுச்சேரியில் உள்ள காரைக்கால் பகுதி மட்டும் இல்ல, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மீனவ பகுதியிலும் இந்த பிரச்சனை இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட பல கடிதங்களை பிரதமருக்கு எழுதியிருக்கிறார், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு அதிகாரம் மிக்க 145 கோடி மக்களை கொண்ட இந்திய நாடு இலங்கையை பார்த்து ஏன் பயப்படுகிறது? ஏன் மோடி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் அவர்கள் ஒரு கூட்டுக்குழு ஆரம்பித்து இலங்கை அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள், இந்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள், மீனவர்களுடைய பிரதிநிதிகள் அமர்ந்து பேசியதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும்? அதை இவர்கள் செய்யவில்லை. இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு நடவடிக்கை எடுக்காத மோடி அரசையும் வன்மையாக கண்டிக்கிறோம். படிச்சு பார்த்தாரா? அந்த பட்ஜெட்ல என்னென்ன குறிப்பிட்டிருக்குன்னு பார்த்தாரா? அந்த பட்ஜெட்ல டெல்லிக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தேர்தல் நடக்குது. பீகாருக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தல் நடக்க போகுது. பீகாருக்கு நிறைய நிதி கொடுத்துக்கிறாங்க, டெல்லிக்கு கொடுத்துக்கிறாங்க. மொத்தம் 29 மாநிலம், 6 யூனியன் பிரதேசம் இந்த நாட்டில்.
தமிழ்நாடு கண்ணுக்கு தெரியலையா? கர்நாடகா தெரியலையா? அதே போல மற்ற மாநிலங்கள் அவங்களுக்கு தெரியலையா? புதுச்சேரி மாநிலம் மறுக்கப்படுகிறது மோடி அரசாங்கத்தால. அவங்க கூட்டணி ஆட்சி. மோடியுடைய பாரதிய ஜனதா மந்திரி இருக்கிறாங்க. முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பான பட்ஜெட் சொல்றது நான் வன்மையா கண்டிக்கிறேன். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த பட்ஜெட்டை முழுமையா படிச்சு பார்க்கட்டும். புதுச்சேரியில் ஒரு வார்த்தை இருக்காங்க அந்த பட்ஜெட்ல. ரங்கசாமி அவர்கள் பாராட்டுறாரு. எதுக்காக பாராட்டுறாரு? என்ன சொல்லி பாராட்டுறாரு? எந்த திட்டத்துக்காக பாராட்டுறாரு? புதுச்சேரி கடனை தள்ளுபடி பண்ணதாக பாராட்டுறாரா? புதுச்சேரிக்கு மானியம் அமைச்சு வச்சு பாராட்டுறாரா? புதுச்சேரிக்கு நிறைய மானியம் கொடுக்குறாங்கன்றதுக்காக பாராட்டுறாரா? புதுச்சேரியுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு பாராட்டுறாரா? எதுக்காக பாராட்டுறாரு? கூட்டணியில் இருந்தா கண்ணை மூடி ஆதரவு கொடுக்கணும். இல்லைன்னா அவருடைய பதவி காலி ஆகிடும். இதுக்காக தான் செய்யறாரு.